மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மதுரை வடக்கு தொகுதியிலிருந்து 2 பஸ் கிளம்புது. மணி வந்து இப்போ 9 மணிக்கு மேலே 9:30 ஆகுது. இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கிளம்பிக்கிட்டு நேராக மதுரை வடக்கு தொகுதியிலிருந்து மட்டும் 2 பஸ் போகுது. மற்ற தொகுதியிலிருந்து ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் வந்து அங்கே வந்து சேர்ந்துருவாங்க. அங்கே வரது சேரட்டும், நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இன்றைக்கி மக்களின் மாநாடை பார்த்துட்டு எல்லாரும் பிரமிச்சு போக போகிறாங்க. ஓகே, பை. வண்டி கிளம்பிடுச்சுங்க. முதல் வண்டி கிளம்பிடுச்சு. அடுத்த வண்டி கிளம்பு. மதுரை வடக்கு தொகுதி 2வது வண்டியும் கிளம்பிடுச்சு. வணக்கம் மக்களே, மாநாட்டுக்கு கிளம்பியாச்சு. திருச்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. பஸ்ஸுகளெல்லாம் வழி அனுப்பிச்சி விட்டு தான் வர்றேன். இப்போ நான் வீட்டு வாசல் நிற்கிறேன். இங்கேருந்து நம்ம நார்மல் 2 வீலரில் தான் கிளம்புறோம். அப்படியே போகும்போது 2 பஸ்ஸு அனுப்பிச்சி விட்டாச்சு. மதுரை வடக்கு தொகுதியிலேருந்து 2 பஸ் அனுப்பிச்சி விட்டாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலேருந்தும் வண்டி வருது. மதுரை வடக்கு தொகுதி மட்டும் 2 பஸ்ஸு. இப்போ இங்கேருந்து நான் கிளம்புறேன். நான் வந்து பை ரோடு தான் 2 வீலரில் வர்றேன். அங்கே வந்துட்டு அப்படி போக பார்த்துக்கிட்டே போவோம். வாங்க. இப்போ இந்த மேம்பாலத்தில் போகிறோம். நத்தம் மேம்பாலம். இது கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. நத்தத்துக்கு போகிற ரோடு இது. 9 கிலோமீட்டர் லென்த்து இந்த பாலம். டிராஃபிக் இல்லாமல் போய் சேரலாம் 9 கிலோமீட்டருக்கு. திருச்சி போகிறவங்களாகட்டும், சென்னைக்கு போகிறவங்களாகட்டும், இந்த ரோடை பிடிச்சி போனாங்கன்னா, மேலூர் போகாமல் இந்த ரோட்டில் பிடிச்சி போனாங்கன்னாக்கா டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். மாட்டுத்தாவணிலேருந்து பைபாஸை பிடிச்சி போனாங்கன்னு டிராஃபிக் அதிகமாக இருக்கும், தூரமாக இருக்கும். இதுவும் அதே பைபாஸில் போய் தான் ஜாயிண்ட் ஆகும். மேலூர்லாம் தாண்டி போய் ஸ்டாண்ட் ஆகிரும். நம்ம கடைசியாக வந்துட்டு இந்த ராய் 125ல் வந்து காட்பாடிக்கு லாங் ரைடு போயாச்சு. அதெல்லாம் சூப்பராக போயிட்டு வந்தோம். அது நம்ம பில்லியனோட போனோம், டபுள்ஸ் போனோம். இப்போ நான் சிங்கிளாக போகிறேன் திருச்சி மக்களின் மாநாடுக்கு. அந்த மாநாடு நடக்கிற இடத்த போய் பார்க்கணும், முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். என்னடா பஸ்ஸை முன்னாடியே அனுப்பிச்சி விட்டே அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க வருவாங்க. அவங்க அங்கே பக்கத்தில் கோயிலெலாம் போயிட்டு 3 மணிக்கு தானே மாநாடு, அதனால் வந்து சேர்ந்துருவாங்க. நான் நேராக வந்து மாநாடு நடக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கேன். முன்னாடியே போய் பார்ப்போம் எப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம். நேற்றே பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் போய் பார்த்துட்டு நம்மளும் பார்த்துட்டு நேரில் நம்ம கண்ணால் பார்க்கணும்ல, அதுக்காகத்தான் போயிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் முன்னாடியே போய் அங்கே போய் டைம் பாஸ் பண்ணுவோம், என்ன ஏதுன்னு பார்ப்போம். மக்கள் வர்றவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவோம். இன்னும் இந்த பாலம் முடிகிற மக்களை பாலத்தில் தான் போயிட்டு இருக்கோம். ஆனைமலையை காட்டுறதுக்காக போட்டேன். தெரியுதா உங்களுக்கு ஆனைமலை? வீடு வந்து மறைச்சிருச்சு. வாங்க அந்த பக்கம் பாருங்கள், தெரியும். அந்த தெரியுது பாருங்கள், மதுரை ஆனைமலை எவ்வளோ ஃப்ரீயாக போகுது பாருங்கள் இந்த ரோடு. ஏன்னா மேலூர்லாம் தாண்டி தான் அது வருது. அவ்வளோ 50-60 கிலோமீட்டருக்கு அந்த டிராஃபிக்கிலே வர்றதுக்கு நீங்கள் இதில் வந்துட்டீங்கன்னா இதுவும் சேம் அதே தூரம் தான். டிராஃபிக்கே இல்லாமல் போயிடலாம். இது கொஞ்சம் ஊருக்குள்ளே இருக்கிறதுனால 1-2 கார் தெரியுது. கொஞ்சம் அவுட்டர் போயிட்டோம்னா காரே இருக்காது பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும். நானே 50க்கு மேலே போயிட்டு இருக்கேன். இந்த அக்கா எவ்வளோ ஸ்பீடில் போகுது பாருங்கள். எனக்கே 50க்கு மேலே போக கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க ஓவர்டேக் இத்தனையும் வந்துட்டு பாருங்கள், எக்ஸலில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. பயங்கர ஸ்பீடில் போடுறாங்க, அடித்து ஓட்டுறாங்க பாருங்க. பரவாயில்ல. நம்ம வாடிப்பட்டியில் இருந்து அந்த பக்கம், அதாவது பெங்களூர் ரோடு, இது நேராக சென்னை ஷார்ட்கட். இது ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் முடியலை. முடிஞ்சுனாக்கா மதுரைக்குள்ளேயே வர வேணாம். அவங்க நேராக வாடிப்பட்டியிலேருந்து வரும்போது அப்படியே கிராஸ் ஆகி நேராக வந்துட்டு சென்னை மெயின் ரோட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம அக்கா கிராஸ் ஆகிட்டாங்க. நம்மளை கொஞ்சம் பேசும்போது அக்கா கிராஸ் ஆகிட்டாங்க. இது நேராக வந்து நம்ம சென்னை பைபாஸுக்கு போய் சேர்ந்துடும். இந்த ரோடு இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் முடியல. முடிச்சுனாக்கா சென்னைக்கு போகிறவங்க, அதாவது பெங்களூர்லேருந்து வர்றவங்க சென்னைக்கு போகிறவங்க மதுரை பக்கம் வரவே தேவையில்லை. இப்படியே டைரெக்டாக போயிடலாம். நிறைய கிலோமீட்டர் உங்களுக்கு மிச்சமாகும். டைமும் கம்மியாகிடும், கிலோமீட்டரும் க்ளோஸ் ஆகிடும். அது ஒரு வட்டம் நம்ம இது போட்டு பார்த்து, பாலம் போட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் எத்தனை கிலோமீட்டர் மிச்சமாகுதுன்னு தெரியும். எப்படி குறைஞ்சது 50-60 கிலோமீட்டருக்கு மேலே தான் மிச்சமாகும். ஆஹா, அந்த வந்துருச்சு பாருங்க பஞ்சாபிதாபா. நத்த ரோட்டில் வந்துட்டு அவுட்டர் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் போனதில்லை. பஞ்சாபிதாபான்னு சொல்லி நான்வெஜ்ஜிலேருந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கும் அப்படின்றாங்க. தெரியல, இது வரைக்கும் நான் போனதில்லை. மேலே நிப்பாட்டியிருக்கேன். நத்தம் போகிற வழியில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குங்க. அப்படியே வளைஞ்சு போகுதா அந்த ஏரியாலாம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இதுக்கு பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது இந்த இடத்துல நிப்பாட்டி
வீடியோ எடுத்து. சூப்பர் இடங்க. ஒரு 5-10 நிமிஷம் நின்று நல்லா ரசிச்சாச்சு இடத்த. அழகர்கோயில் மலை பக்கமாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து அழகர்கோயிலுக்கு ரோடு போகும். இங்கேருந்து அப்படியே போயிடலாம் அழகர்கோயில். சவுண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பறக்குது. RX 100 இருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய சவுண்டே தனி இதுதான். அதுக்காகத்தான் அந்த வண்டி விரும்பி வாங்குறாங்க. இன்னும் பழைய வண்டியாக இருந்தாலும் இந்த சவுண்டுக்காகவே வாங்கிட்டு இருக்கிறாங்க. RX 100 RX 100 சூப்பர் வண்டி. சவுண்டு பாருங்க, சவுண்டு பாருங்க. சூப்பர். ஓ, நம்மளை கேமரா பார்த்துட்டு ஒரு திருகுறாரு கிருன்னு. ஓகே ஓகே. நாளைக்கு ஒரு வேனு. சூப்பர் சூப்பர். வரட்டுங்க. மக்கள் நிறைய சிந்திக்கணுங்க. 5000 ரூபா ஓட்டு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அவன் சும்மா கொடுக்க மாட்டான். உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது மக்களை கொஞ்சம் சிந்திங்களேன். உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது உங்களுக்கு ஒரு 1000 ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் கொடுப்பாங்க. சும்மா ஓசிலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 5000 ரூபா லாபம் எதிர்பார்ப்பான். அதுக்காகத்தான் அவன் கொடுப்பான். 5000 ரூபா தூக்கி கொடுக்குறான்னாக்கா ஏன்னா அவன் சொந்த வீட்டு காசையாக கொடுக்குறான். எல்லாம் நம்ம வரி போனோம் கடன் வாங்கி கொடுக்குறான். இதை மக்கள் புரிஞ்சுக்கிறாம என்ன பண்ணுறாங்க? 5000 ரூபா கொடுத்துட்டான். அவங்க அப்பா வீட்டு காசுலையா கொடுத்தான் 5000 ரூபா? இல்லை அவன் வீட்டு காசில் கொடுத்தானா? கொஞ்சம் யோசிக்கணும் மக்களை. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு சொல்லு தெற்கு தொகுதியா? வா வா கையை காட்டிட்டு போகிறாரு. எல்லா மக்களும் நல்லா குஷியோடு வர்றாங்க பாருங்க. இதை பார்த்தாவது இன்னும் வராத மக்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வரட்டும். மனுஷன் 10-12 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறானே, ரூபாயை கொடுத்துட்டேன்றானே. எல்லாம் யோசிங்க மக்களே. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் பேசிச்சு பாருங்க. தமிழர்கள்லாம் ஓரம் கட்டுறது மாதிரி இப்படியே பப்ளிக்காக பேசுகிறான். நாங்கள் தான்டா இங்கே அப்படின்றான். இங்கே நாங்கள் தான்டா, நீங்கள் எல்லாம் ஆளே கிடையாதுறான்றான். எவ்வளோ தைரியம் இருந்தால் பேசுவான் பாருங்க. நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையாவது பேசியிருக்கிறோமா? வந்தவரை வாழ வைக்க தமிழகம் தான். அதுக்காக நம்மளை விரட்டி விடுறவெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கிறத போக முடியாது. எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாருங்க. அவ்வளோ பேருக்கு மத்தியில் நாங்கள் தான்டா இங்கே எல்லான்றான். தமிழர்கள்லாம் நீங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாம் போங்கடா அப்படின்றான். எவ்வளோ தைரியம் பாருங்க அவனுக்கு. தமிழ்நாட்டில் வந்து இருந்துக்கிட்டு தமிழர்களே நீங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைன்றான். இதெல்லாம் கேட்குற தமிழர்களுக்கு சூடு சொரணம் இருந்தாச்சுனாக்கா அவனை அங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். ஆனால் மக்கள் கத்துனாங்க. கொஞ்சம் பேர் கத்திட்டு ஹாச்சா பூச்சானாங்க கூட்டத்துக்குள்ள. அதே மாதிரி அவர் 2-3 பேர் கத்துனா பத்தாது, மொத்த பேரும் கத்தணும். இந்த தமிழ்நாடே கத்தணும். தமிழன் பூரா எந்திரிச்சு நிற்கணும். அப்போத்தானே அவங்களுக்கு கொலை அப்படியே நடுங்க வைக்கணும். இந்த மாநாடு நடுங்க வைக்கும். இந்த மாநாடு சும்மா சாதாரண மாநாடு கிடையாது மக்களே. மொத்த உலகத்தில் உள்ள தமிழர் பூரா வர்றானுங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எந்த கட்சியாவது மாதிரி நடத்தியிருக்க அந்த மாதிரி உலகத்தமிழர் அனைவரும் வர்றாங்க. 234 வேட்பாளரை வந்துட்டு அறிமுகப்படுத்துறாப்புல. இது வரைக்கும் எந்த கட்சியும் அந்த மாதிரி பண்ணியிருக்குது? ஒரே ஸ்டேஜில் வச்சு 234 தொகுதியும் எல்லாம் காசை கொடுத்தே தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துக்குருவோம்டா. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இவங்க. காசை கொடுப்போம், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. தமிழங்க பூரா அப்படித்தான். தமிழங்களுக்கு காசு கொடுத்தா போதும், அந்த நினைப்புல தான் இருக்கிறாங்க. எனக்கு என்ன வருதுனாக்கா, அந்த 2-3 நாளைக்கு அவன் பேர் எனக்கு தெரியல, 2-3 நாளைக்கு முன்னாடி பேசுவேன் பாருங்க. தமிழர்கள் தாழ்த்தி அவன் அந்த கட்சியில் இருக்கிறவங்க தமிழங்க இருக்கிறாங்களா இல்லையா? கொஞ்சமாவது சூடு சுரணம் இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்க. அவன் கூட வந்துட்டு அவன் கூட இருக்கிறவனே இருப்பான். தமிழை மிதிக்கணும் இல்லையா? அந்த கட்சியை விட்டு வெளியே வரணும். கொஞ்சமாவது யோசிங்க மக்களே. யோசிச்சு பாருங்க. அன்னை சீமானுடைய பேச்சை கொஞ்சம் கேளுங்க. என்ன பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு? அவர் குடும்பத்துக்கு ஒன்றும் பேசல. எல்லாம் நம்மளுக்காகத்தான், நம்ம வருங்கால சந்ததியினருக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. கேளுங்க, அவர் பேச்சை கேளுங்க. கொஞ்சம் திருந்தி வாங்க. இன்னும் 1000-2000க்கு வந்துட்டு அலையாதீங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு சின்ன பாலம், சுத்திலையும் மலை, சுத்திலையும் மரம். எப்படி இருக்கு சூப்பர்ல. இந்த பாலத்துக்கு கீழே கூடி அப்படியே இறக்கி போடணும்னு நத்தம் வந்துடும். நம்ம மேலே நேராக போய் அப்படியே பைபாஸில் ஜாயின் பண்ணிடுவோம். தோரங்குச்சிக்கு போயிடுவோம். கீழே போனால் நத்தம். எதுக்க பாருங்கள் எப்படி இருக்குங்க, எப்படி ரோடு ஊது பாருங்க. அந்த மலையை ஒட்டி சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரசிக்கணும்னாக்கா இதே ஆட்சி வந்து தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், மொத்தம் அழிச்சு விடுவாங்க. ஒரு காடு மலை மரம் கட்டி ஒன்றும் இருக்காது. அதனால சீமானை தொடருங்க. சீமான் வழியில் வாங்க. தமிழர்களே வாங்க, கொஞ்சம் இன உணர்ச்சி கொள்ளுங்க.
நம்ம தமிழர் இனம் வந்துட்டு எத்தனையோ வருஷத்துக்கு மூத்ததுன்றாங்க. அதாவது உலகத்திலேயே முதல் மொழி தமிழ் மொழின்றாங்க. ஆனா அந்த தமிழ் மொழியை வந்து அடிச்சு கீழே நசுக்கிறானுங்க பார்த்தீங்களா? இவங்க வந்துடக்கூடாது, இவங்க தான் வந்துட்டு முன்னாடி இருக்கணுங்கிறது வந்துடக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய நினைப்பு. இவங்க எல்லாம் யாரு பண்ற வேலை? நம்ம மொழியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க பண்ற வேலை எல்லாம். அது ஒரு 500 வருஷத்துக்குள்ள புரிஞ்சவங்க தான் எல்லாருமே. அவங்க வந்து நம்மளை வந்து கீழே மிதிக்கிறாங்கனாக்க நம்ம முன்னே போகணும், அவங்க கீழே தள்ளிட்டு நம்ம முன்னே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு மனசுல ஒரு இது நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் அப்படித்தாங்க. எது வரைக்கும் டிஎம்கே இருக்குதோ அது வரைக்கும் அவங்க மேலே ஓங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை போட்டு மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தமிழர்களும் முன்னாடி வரவிட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, அந்த மாநாட்டில் அங்கே வச்சிருக்க கட் அவுட்டுகளை மட்டும் பாருங்க. அந்த மாநாட்டில் இருக்கிற கட் அவுட்டுகளை பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நம்ம வந்து எவ்வளோ முன்னோடிகள் அப்படின்றது தெரியும். இது எவ்வளவுதான் சொல்லியும் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அவன் தானே காசு கொடுத்தேன், அவன் தானே காசு கொடுத்தேன்றாங்க. நல்ல தமிழர்கள் வந்து காசை கொடுத்து அப்படியே மூளையை மலிக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால மக்களை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. காசை வந்து அவன் உங்களுக்கு சும்மா கொடுக்கல. 5000 ரூபா கொடுக்குறேனாக்கா உங்க தலையில வந்து 1,00,000 ரூபாய் அமுக்குவேன். ஆல்ரெடி 4,00,000 கோடி கடை இருக்குதான். யோசனை பண்ணுங்க. ஒவ்வொரு தலை மேலையும் வந்துட்டு 1,00,000 கோடி கடை இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 5000 கொடுத்ததுல இன்னும் கூடி இருக்கும். இன்னும் தேர்தல் வரைக்கும் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க தெரியல. மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் தலைவர், அதாவது குடும்ப தலைவர் வந்து கடன் வாங்குறாருன்னா அது எல்லாரும் வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தில் 5 பேர் தலைமையில தான். சப்போஸ் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னாக்கா அந்த கடன் பூரா அந்த 5 பேர் தலைமையில தான் வரும். அது மாதிரி தான் இதுவும். மொத்த தமிழ்நாடு மக்கள் மேலே தான் இந்த கடன் சும்மா. விலைவாசியெல்லாம் ஏற்றி போடுவாங்க. ஏன்னா இந்த வட்டியை கட்டணும்ல, வரியை ஏற்றி போடுவாங்க. வாங்கின பணத்துக்கு வட்டியை கட்டணும்ல. யாரு கட்டுவா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. காசை வாங்கிட்டு கம்முன்னு போயிடுவீங்க. வட்டி கட்டுறதுக்கு எங்கே போகிறது? அதனால அவன் என்ன பண்ணுவேன், திரும்ப திரும்ப கடனை வாங்குவேன். யோசனை பண்ணுங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு வர்றேன். கொஞ்சமாக மாற்றத்தை யோசிங்க. ரூபாயை கொடுத்து கொடுத்து அப்படியே நம்ம எல்லாத்தையும் மூலச்செலவை பண்ணி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவும் பார்க்க என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு குடியிருக்கணும் அமைதியா. நாங்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஒரு 2 வீடு, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், கரைச்சல் இல்லாமல், சுத்தமான காற்று. அமைதி, எவ்வளோ அமைதி பாருங்க. எல்லாம் தென்னந்தோப்பு, புளிய மரம், இப்படிதான் இருக்குது. மாந்தோப்பு, மதுரை தெற்கு தொகுதி. இதானே பிரேக்கா? பிரேக் ஆகிட்டீங்களா? ஏன் நிப்பாட்டீங்க? ஏன் நிப்பாட்டீங்க? ஐயோ, எடுத்து வரீங்களா? நான் எப்பயுமே வண்டி தானே. கொடி இல்லையே என்கிட்ட. பார்த்துட்டு ஃபஸ்ட்டே கை காட்டி போனேனே. நீங்கள் எல்லாத்தையும் கை காட்டி தான் வந்தேன். அது வண்டி மூவ் ஆயிடுச்சு. 2 பஸ் போயிடுச்சு. நான் அப்படியே சரி. மேப் இருக்குல்ல, மேப் இருக்குது. ஆமாம். விராலிமேலேருந்து திரும்பிடுவேன். ஒன்றும் வேணாம், சாப்பிட்டு தான் வண்டி ஏறினேன். அவங்களே ஏற்றி விட்டுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு மெதுவாக வர்றேன். ஒன்றும் வேணாம், எல்லாம் இருக்குண்டா, எல்லாமே இருக்குது. ஒரு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மக்கள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஊடால வந்து சும்மா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் பிரேக் பண்ணியிருக்காங்க. நான் கூட வேறு எதுவும் ப்ராப்ளம். ஓகே, வந்துக்கிட்டு இருக்கட்டும். பெட்ரோல் போட்டுருக்கோம் மக்களே. ஒரு பாயிண்டில் தான் நிற்கிது. அங்கிட்டிருந்து போகணும் நம்ம. அப்படியே திரும்பி இங்கிட்டு வரேன் பெட்ரோல் போட்டு. நீ அடுத்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியல. நானும் கவனிக்காமல் வந்துக்கிட்டு சென்டருக்கு நின்று போச்சுன்னா பிரச்சனையாயிடும். அதனால் இப்படி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன். இதில் போகணும் நம்ம. இந்த ரோட்டில் பெட்ரோலை போட்டு டேங்கை ஃபுல் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். தூரங்குறிச்சி பைபாஸ் இதில் நேராக போயிட்டா அந்த மலை அடிவாரத்து பக்கம் தூரங்குறிச்சி. நம்ம இப்படியே இந்த பைபாஸில் ஏறிடுவோம். போட்டுக்கோங்களா, திருச்சிராப்பள்ளி தூரங்குறிச்சி நேராக மதுரை. இந்த பக்கம் 72 கிலோமீட்டர். பார்த்தேன் மக்களே எவ்வளோ ஷார்ட்டாக வந்துட்டோம்னு. மதுரைக்கு இங்கேருந்து 72 கிலோமீட்டர் இருக்குது. ஷார்ட்டாகவும் வந்துட்டோம், டிராஃபிக் இல்லாமையும் வந்துட்டோம். ஓகே, நம்ம பைபாஸில் ஏறிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். இன்றைக்கி அவ்வளோவா வெயிலே இல்லாமல் இருக்குது மக்களே. நேற்று வேறு மதுரையில் மழை பெய்ஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்தா அப்படி மோடம் மூடி மூடி வந்துக்கிட்டு இருக்குது. மழை பெய்யாமல் இருக்கணும் மாநாடு முடிய வரைக்கும்.
மழை பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கோம். மழை பெய்யாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அங்கே 2 பஸ்ஸு நிற்கிது, நாம் தமிழர் கட்சி, எந்த ஊருன்னு தெரியல. கிராஸ் ஆகிட்டேன், இப்போ கவனிக்கலை நான், இல்லாட்டி நிப்பாட்டி பார்த்துருப்பேன். சரி, போக பார்க்கத்தானே போகிறேன் எல்லாத்தையும். மேப்பு அப்படி தான் காட்டுது. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன், மெயின்ல இருந்து அப்படியே பிரிஞ்சிருச்சு, உள்ளே நுழைஞ்சாச்சு. வாங்க போய்கிட்டே இருப்போம். இங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் காட்டுது மேப்பில். கிராமத்துக்குள்ளேயே கூடி போகும்போது தெரியுது. நல்லா இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம முதல்ல சிட்டிக்குள்ளேயே வண்டி ஓட்டி ஓட்டி இந்த இடத்துல ஓட்டும் போது ஒரு சந்தோஷமா இருக்கு. இது எல்லாம் உள்ள கிராமம் கிராமமாக போய் போகும்போது தெரியுது. எனக்கு மெயினில் போகிறத விட இதில் போகிறது தாங்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே போக முடியாது. ஹைவேஸில் போக மாதிரி தூவாக போக முடியாது, அங்கங்கே ஸ்டாப் ஆகிடும். இதுலேருந்து ரைட் எடுக்கணும், அப்படித்தான் மேப் காட்டுது. பார்ப்போம். இது திண்டுக்கல் திருச்சி மெயின் ரோடு. இது மணப்பாறையிலேருந்து அப்படியே ரைட்டில் எடுத்து டர்ன் ஆகிடுச்சு. இதுலேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. மக்களே எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுடைய கொடி அதுதான். மக்களை பார்த்துக்கோங்க, என்னை மாதிரி தெரியாமல் இருந்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் எந்த கட்சிக்காரனும் வந்துட்டு அந்த கொடியை பறக்க விட்டதில்லை, தமிழ்நாட்டு கொடின்னு. ஆனால் தமிழ்நாடு அப்படி, நாங்கள் தான் தமிழ் அப்படின்னு சொல்லுவானுங்க. அவங்க கட்சி கொடியும் உதவாத அவங்களுடைய ஆளுக போட்டோவையும் போட்டிருப்பாங்க. இங்கே நான் மாநாட்டில் வந்து பாருங்கள், அந்த மாநாட்டு திடலில் எப்படி அப்போ அந்த பேனர் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியும், அதை பார்த்தாலே உங்களுக்கு. நான் நேற்றே யூடியூப்பில் பார்த்தேன், போட்டிருந்தாங்க. அந்த பேனர்லாம் பாருங்கள், எவ்வளோ நம்ம தமிழ் முன்னோர்களுடைய வரலாறு பூரா சொல்லுவேன். தமிழ் முன்னோர்கள் இல்லை, மொத்தத்துக்கு நம்ம தமிழ் வரலாறு சொல்லக்கூடிய பேனர்கள் தான் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு நமது மக்கள் விரும்பும் மாநாடு நடக்குது. பாருங்க, ஜே ஆகிப்போச்சா, ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. மாநாடு குரல் ஆரம்பிச்சிருச்சு. மக்களின் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. டகாசம்ல ஓகே மக்களை, வண்டி எனக்கு நிப்பாட்டிடுவோம்.